புண்ணியம் செய்யக்கூடியவனுக்கு மனைவி சாஸ்திரம் அவசியம் இல்லை. புண்ணியம் செய்ய விரும்புகிறவனுக்கு பேர் மாற்றம் அவசியம் இல்லை. புண்ணியம் செய்ய விரும்புவனுக்கு பால் அவசியம் அவசியம் இல்லை. புண்ணியம் செய்வனுக்கு ஜோசியம் பார்க்க தேவையில்லை. புண்ணியம் செய்ய விரும்புகிறவன் அங்கம் விட வேண்டிய அவசியம் இல்லை. புண்ணியம் செய்யறவன் முடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புண்ணியம் செய்யறவன் காவிரியில் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புண்ணிய செய்வன் கங்கையில் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புண்ணிய செய்வன் எந்த நதியில் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புண்ணியவானை கண்டால் எல்லாமே கங்கை காவிரிலாம் தடைவானுங்கண்ணா. நவகிரகமே கை கட்டி நிற்கின்றா. புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணெய் இல்லாதவனுக்கு என்னையா சடங்கு? புண்ணியம் செய்ய எண்ணெய் இல்லாதவனுக்கு என்ன விரதம்? புண்ணியம் செய்ய எண்ணெய் இல்லாதவனுக்கு என்னையா சாஸ்திரம்? புண்ணியம் செய்ய எண்ணெய் இல்லாதவனுக்கு என்னையா சடங்குகள்? புண்ணியம் செய்ய எண்ணம் இல்லாதவனுக்கு பாத யாத்திரை. புண்ணியம் செய்ய எண்ணம் இல்லாதவனுக்கு என்ன வாழ்க்கைனா? புண்ணியம் செய்ய எண்ணம் இருந்தால் அவன் அறிவுக்கு ஈடே இல்லை. புண்ணியம் செய்ய எண்ணம் உள்ளவன், புண்ணியம் செய்ய எண்ணம் உள்ளவன் பகுத்தறிவாதி. புண்ணியம் செய்ய எண்ணம் உள்ளவன் கடவுத்தன்மை உள்ளவன். புண்ணியம் செய்ய எண்ணம் உள்ளவன் தன்னம்பிக்கை உள்ளவன். புண்ணியம் செய்ய எண்ணம் உள்ளவன் பேர் மாட்ட விரும்ப மாட்டான். புண்ணியம் செய்ய எண்ணம் உள்ளவன் வீடு கட்டிய பின் மனவடி சாஸ்திரம் பார்க்க மாட்டான். ஆக அடிப்படை புண்ணியம் செய்ய எண்ணம் உள்ளவனுக்கு உலகமே தலைவணங்கும். அவன் வச்சு நினைச்சலான். ஆகவே நம்புங்கள் இந்த வார்த்தையை. மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது வேத வாக்கு. தினம் ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசே என்று சொல்வது சுத்த வேத வாக்கு. ஆகவே ஞானிகள் திருவடி போற்றுங்கள். தினமும் நாமத்தை சொல்லுங்கள். மாத ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். இது போன்ற காரியம் செய்தால் எல்லாம் கைகூடும், நினைத்ததெல்லாம் கைகூடும் சொல்லி